நீங்க தந்த விருந்துக்கு ரொம்ப நன்றி. எங்க ஆசை எங்களுக்காக காத்துட்டு இருப்பாரு. நாங்க வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நாங்க புறப்படுறோம். தம்பிகளா, இன்னும் கொஞ்ச நேரத்துல கோயில் இருந்து என் மனைவி, மகன், மகள்கள் எல்லாரும் வந்துருவாங்க. இருந்து அவங்களையும் பார்த்து நன்றி சொல்லிட்டு கிளம்பலாமே. இருங்க. இருந்து பார்த்துட்டு போயிடலாமா? இருந்து பார்த்துட்டு அண்ணா சொல்ற மாதிரி இருந்து பார்த்துட்டே போலாமே. இருந்து பார்த்துட்டே போலாம். நடக்கட்டும் நடக்கட்டும். சின்ன மலை கொழுந்தோட குடும்பத்தை நாங்க மொத்தமா பிடிச்சிட்டோம். இத காளி மன்னன் கிட்ட சொல்லணும். காளி கிட்ட வேண்டாம். தாமரை எனக்கு கிடைக்காம செஞ்சா இல்ல அந்த பெரிய மலை குழந்தை. இந்த விஷயத்தை அந்த மதம் பிடிச்ச பெரிய மலை குழந்தை கிட்ட சொல்லு. அப்புறம் பாரு வேடிக்கை. சரிங்கய்யா. என்ன அவமானப்படுத்தினவங்களை நான் சும்மா விட மாட்டேன். திருமல, அந்த துரோக குடும்பம் எங்க இருக்குன்னு சொல்லு. அவங்கள ராச்சாண்டர் மலைக்கோட்டையில சிறை வச்சிருக்கான் ஐயா. சபாஷ்! அந்த ராச்சாண்டர் மலைக்கு தீவை. என் குடும்ப கௌரவத்தை குலைச்ச அந்த குடும்பம் தீயில கருகி சாகட்டும். ஐயா, அதுல உங்க பேரம் பேத்திங்களா இருக்கட்டும். என் மக தாமரைய பத்தியே நான் கவலைப்படல. எனக்கு குடும்பம் பெருசு இல்ல, என் கௌரவம் தான் முக்கியம். நான் சொன்னதை செய். புறப்படு. சரிங்க ஐயா. ஐயா ஐயா ஐயா, நாங்க கோயில்ல இருந்து வர்ற வழியில தடையூர் காளியின் படைத்தலைவன் வீரர்களோட பதுங்கி இருந்து உங்க மனைவி, மகன், மகள்கள் எல்லாரையும் கைது பண்ணி கொண்டு போயிட்டா ஐயா. உரிமைக்கு ஒரு எல்லை இருக்கு. அவங்களுக்கு பாடம் கற்பிக்காம விட மாட்டேன். வீரர்களே, மன்னிக்கணும். உங்ககிட்ட இருந்து விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. நீங்க புறப்படுங்க. ஐயா நில்லுங்க. நாங்க உங்க வீட்டுல சாப்பிட்டு இருக்கோம். நாங்க நன்றி இல்லாதவங்க இல்ல. உங்களை ஆபத்துல விட்டுட்டு போற அளவுக்கு எங்க ஆசை நீங்களை வளர்க்கல. நாங்களும் உங்களோட வரோம். நன்றி தம்பிகளா. நான் புறப்படுவதற்கு முன்னாடியே உங்க உதவி கிடைச்சிருக்கு. நீங்க யார் பெத்த பிள்ளைகளோ எனக்கு தெரியாது. ஆனா உங்க வீரத்தை நான் நேர்ல பார்த்திருக்கேன். இப்போ இங்க வச்சு சொல்றேன், உங்க உதவியால என் குடும்பம் மீட்கப்பட்டுச்சுன்னா என் மகள் முத்தாயும் பவளாயும் உங்க 2 பேருக்கும் திருமணம் முடிச்சு தருவேன். இது உறுதி. புறப்படுங்க. இந்த கோட்டையை கொளுத்த உத்தரவிட்ட காளிமண்ண இப்போ அது வேணான்னு என்கிட்ட சொல்லி அனுப்பிச்சிருக்கான். அதுக்கு அடையாளம் தான் காளியோட இந்த முத்திர மோதிரம். கிழவா, நான் நம்ப தயாரா இல்ல. காளியோட தளபதினா என்கிட்ட உன் சூழ்ச்சியா? சூழ்ச்சி இல்ல தம்பி.
வணக்கம் காளிமண்ணா. உட்காருங்க. இந்த தலையூர் காளி தேவைன்னா தவறு கூட செய்வான். ஆனா தர்மத்துக்கு விரோதமா ஒருபோதும் செய்ய மாட்டான். மாயவர்கிட்ட கொடுத்து அனுப்பின என் முத்திர மோதிரம் மலக்கொழுந்தார் குடும்பத்து குலக்கொழுந்துகளை காப்பாத்த பயன்பட்டதுல எனக்கு மகிழ்ச்சி. ஆனா எங்க 2 குடும்பத்துக்கு இடையே உள்ள பகை என்னைக்குமே தீராது. பழி வாங்கும் படலமும் ஓயவே ஓயாது. அது ஓயணும். ஒத்துமை உதயமாகணும்னு தானே நானும் ஓயாம போராடிக்கிட்டு இருக்கேன். அதுல எனக்கு அலுப்பும் இல்லை, சலிப்பும் இல்லை. இனியும் உங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்க்கிற என் முயற்சி தொடர்ந்துகிட்டே இருக்கும். காளிமண்ணா, மகாபாரதத்துல கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் நடுவுல சகோதர யுத்தம் கூடாதுன்னு தானே கிருஷ்ண பரமாத்மா பாடுபட்டாரு. எங்க பாடுபட்டாரு? அவர்தான் மகாபாரத போரையே தூண்டி விட்டாரு. அவர் மாதிரி தானே நீங்களும். இந்த தலையூர் காளி பரம்பரைக்கும் பெரிய மலை குழந்து பரம்பரைக்கும் இடையே கிருஷ்ண பரமாத்மாவா இருந்து மகாபாரத போரையே நடத்துறீங்க. பாரத போரோ ராமாயண போரோ முடிவு நல்லதா இருக்கணும். அதுதான் என்னுடைய குறிக்கோள்.